வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிஜிடிஆர்பி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் தான். எந்த பேப்பருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிக்கு. டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. நிறைய பேர் இந்த பேப்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனா அல்ஜிப்ரா அனாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒர்க் அவுட் பண்றதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்காம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A geodesic on a sphere is 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட் இது. Geodesic on a sphere is a great circle. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஓகேயா? ஜியோடெசிக் டாபிக்ல இது மாதிரி சில ரிசல்ட்ஸ் இருக்கு. அந்த ரிசல்ட் கலெக்ஷன்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது கேட்டுறாங்க. சோ இந்த டாபிக் கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The first fundamental form of the surface are equal to r of u, v. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, E du squared plus 2f du dv plus g dv squared. இந்த ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ங்கிறது இது. இதுலயே செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மும் கேட்கலாம். செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, L du squared plus 2m du dv plus n dv squared. இதுதான் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For any curve r equal to r of u, v, the value of t dash b dash equal to what? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு t dash b dash ஓட வேல்யூஸ் தெரியும் தானே? ஷெரட்-ஃப்ரெனெட் ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ணுவோம். t dashங்கிறது dt by ds. அதோட வேல்யூ என்னது? கப்பா இன்டு n. அப்புறம் b dashங்கிறது dv by ds. b வந்து s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றது தான் b dash. அதே மாதிரி t s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றது தான் t dash. b dash ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? மைனஸ் டவ் n கிடைக்கும். ஓகேயா? இப்ப t dash b dash ஓட வேல்யூ தெரியும். அப்ப t dash டாட் b டாட் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? கப்பா n டாட் மைனஸ் டவ் n இருக்கு. இதுல n டாட் n வந்து வேல்யூ 1 டாட் ப்ராடக்ட்ல. இப்ப பேலன்ஸ் என்ன வரும்? மைனஸ் கப்பா டவ்னு கிடைக்கும். இங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேயா? இதுக்கு ஜஸ்ட் ஷெரட்-ஃப்ரெனெட் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். t dash b dash அதாவது dt by ds and dv by ds ஓட வேல்யூஸ் தெரிஞ்சா போதும். அப்படியே டாட் ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எவ்ரி ஹெலிக்ஸ் ஆன் a cylinder is a 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலிண்டர்ல உள்ள எல்லா ஹெலிக்ஸ்மே கண்டிப்பா ஜியோடெசிக்கா தான் இருக்கும். இது ஒரு நோன் ரிசல்ட். ஜியோடெசிக் டாபிக்ல கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி தனியா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மோஸ்ட்லி ஒரு கொஸ்டினாவது அதுல இருந்து கேக்குறாங்க. சோ இது ஒரு நோன் ரிசல்ட் தான். எவ்ரி ஹெலிக்ஸ் ஆன் a cylinder is a geodesic. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The curve given by x equal to a sin square u, y equal to a sin u cos u, z equal to a cos u lies on a 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கர்வோட பாராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இது எந்த கர்வோட பாராமெட்ரிக் ஃபார்ம்னு கேக்குறாங்க. எதோடதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பியர். பாருங்க, பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ ஸ்பியர் பாத்தீங்கன்னா இங்க இன்னொன்னு கொடுத்திருக்கேன். தீட்டா அண்ட் பை யூஸ் பண்ணி. இங்க தீட்டா பை இல்லாம வேற யூ மட்டுமே வச்சு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டுல எப்படி கேட்டாலும் அது ஸ்பியர் தான். ஓகேயா? இதுல XYZ 1ல பாத்தீங்கன்னா 2 சைன் வரும். இன்னொன்னுல சைன் காஸ் வரும். இன்னொன்னுல காஸ் வரும். பாராமீட்டர் சேஞ்ச் ஆகலாம். இதுல இங்க யூன்னு எடுத்திருக்கோம், இங்க தீட்டா பை அப்படி எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம்ல கிடைச்சுன்னா அந்த கர்வ் என்னவா இருக்கும்னா ஸ்பியர். ஓகேயா? எல்லா கர்வோட பாராமெட்ரிக் ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எடுத்து எழுதிக்கோங்க நோட்ஸ் போட்டு. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. If a surface admits 2 orthogonal families of geodesics, it is isometric with answer plane. இதுவும் ஜியோடெசிக்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் தான். ஆர்த்தோகனல் ஃபேமிலிஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. நிறைய டைரக்ட் ரிசல்ட்ஸ் கேட்பாங்க டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரில. சோ இந்த பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டைரக்ட் ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைமே எடுக்காம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. The locus of center of curvature of a space curve 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எவால்யூட் ரிலேட்டடா வந்திருக்க ஆப்ஷன்ல எல்லாம் ஆனா நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்னன்னு பாருங்க. The locus of center of curvature of a curve is an evolute only when the curve is
பிளேன் கர்வ். இந்த ரிசல்ட்ல என்ன சொல்றாங்க, ஒரு கர்வோட லோகஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எவால்யூட்டிவா இருக்கும் எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த கர்வ் பிளேன் கர்வா இருந்தா மட்டும்தான். ஒன்லி when the curve is plane curveனு கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு இங்க ஸ்பேஸ் கர்வ் क्वेश्चनல கொடுத்திருக்கிறது ஸ்பேஸ் கர்வ். ஒன்லி பிளேன் கர்வ்க்கு மட்டும்தான் எவால்யூட்டா இருக்கும் அப்படின்னா அப்ப ஸ்பேஸ் கர்வ்க்கு அது என்னது, இஸ் நாட் an evolute. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இஸ் நாட் an evoluteன்றதா கரெக்ட். ஆப்ஷன் பி கண்டிப்பா கிடையாது. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா கர்வ் வந்து ஹெலிக்ஸா இருந்துச்சுன்னா எவால்யூட்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து டில கர்வ் சர்க்குலர் இருந்தா எவால்யூட்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கான ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கர்வோட லோகஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எவால்யூட்டா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த கர்வ் பிளேன் கர்வா இருந்தா மட்டும்தான். ஓகேயா? அப்போ இந்த क्वेश्चनோட ஆன்சர் இஸ் நாட் an evolute. ஓகேயா? இந்த வீடியோல நம்ம PGTRB எக்ஸாம் क्वेश्चन பேப்பரோட டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி பேப்பர்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் சொல்யூஷன் பார்த்தோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய டைரக்ட் ரிசல்ட்ஸா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவும் நம்ம டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். அதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் क्वेश्चंसக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா இந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல இந்த பேப்பர்ல இருந்து டாபிக் வைஸ் டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.